தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார்கட சித்தம் ஜானது சாத்திரப்பின் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரபாமதான கலியுதேவன் காட்சிமன் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபேட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவம். இதுக்கு ஒரு தலைப்பு. அடுத்தோட தலைப்பு குரோம்பெட் அரவிந்த் மாதிரி அனுகிரகம் பண்ணுங்கோ. குரோம்பெட் அரவிந்த் மாதிரி அனுகிரகம் பண்ணுங்கோ. இந்த சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்க. இந்த பிச்சைக்காரன் எந்தவித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஒரே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் பார்க்கணும்னு, அது பணத்துக்காகவோ இதுக்காகவோ கிடையாது. நிறைய பேர் இதை பார்த்து என்ன மாதிரி முட்டாளாக இருந்தவங்கலாம் கொஞ்சம் பக்தின்னு சொல்ல முடியாது, ஏதோ பெரியவாளுடைய பற்றி கொஞ்சம் ஒரு துளி தெரிகிறது. அந்த விஷயங்களை அந்த மாதிரி யாராவது எடுத்துப்பாளா பண்ணுவாளான்றதுக்காக அந்த ஒரு அல்ப ஆசையில் பண்ணிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால தான் என்னோடய சொந்தக்காரர்களோ சொந்தமாக இருக்கக்கூடிய சில ரத்த உறவுகளை பார்க்கலன்னா கூட நான் கவலைப்படலை. ஏன்னா அவளுக்குன்னு ஒரு யோக்கியதை வரும்போது தான் அவள் பார்க்க முடியும். அதனால் அதை நான் கவலைப்படலை. இது எனக்கே ஏற்பட்ட ஒரு அனுபவம். இன்றைக்கி குருவாரம். நம்ம குரோம்பேட் அரவிந்தோட ஒரு மூணுக்கு மேலே நம்ம ஒரு இது பார்த்துருக்கோம் அனுபவங்கள். குரோம்பேட் அரவிந்த்ன்றவர் வயசில் சின்னவராக இருந்தாலும் என்னை விட ரொம்ப இந்த பக்தியில் பெரியவர். அதனால் அவருக்கு ஒரு தூசு மாதிரி நான் அவருடைய பக்தியில் இருந்தாலும் எனக்கும் பெரியவா அனுகிரகம் பண்ணுவாளா அப்படிங்கிற அவனுக்கு ஆசை தான். நாங்கள் அடையாரில் காந்தி நகரில் ஒரு சொந்த ஃப்ளாட்டில் இருக்கோம், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில். ரொம்ப வருஷமாக முன்னாடியே வாங்கினது, 1984 அந்த மாதிரி எப்பயோ வாங்கினதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் 2000 அந்த வருஷம் 2000லேருந்து இங்கே இருக்கோம். நான் இந்த பக்கம் வந்துட்டேன். இந்த பக்கம் மெட்ராஸில் இருக்கோம். அதுக்கு முன்னாடி தூத்துக்குடியில் இருந்தோம். இப்போ 14 ஃப்ளாட் இருக்குது எங்கள் இதில் அப்பார்ட்மெண்ட்டில். ஒரு 7 ஃப்ளாட்டுக்கு ஒரு டேங்க்கு, வாட்டர் டேங்க்கு மேலே ஓவர் ஹெட்டில் 7 இதுக்கு ஓவர் டேங்க்கு ஒன்று மேலே. அதுலேருந்து சப்ளை ஆகும். இண்டிவிஜுவலாக பைப் லைன் போட்டு இண்டிவிஜுவலாக ஃப்ளோ மீட்டர் வச்சு. ஏன்னா இங்கே தான் தண்ணி கஷ்டம் உண்டாச்சு, அப்போ வாட்டருக்கு சார்ஜ் உண்டு அந்த மாதிரி. ஆனால் முதல்ல அப்படி இருந்தபோது, நாங்கள் வந்தபோது அப்படி கிடையாது. ஒரே ஒரு டேங்க்லேருந்து எல்லாருக்கும் 14 பேருக்கும் அப்படியே போகும். அதாவது ஒரே ஒரு லைனில் எடுத்து பிரான்ச் அவுட் ஆகும். அப்போ ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் கொஞ்சம் பொறுப்பு எடுத்துட்ட போது அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிறதுக்கு ஏதோ பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி 7 பேருக்கு வருது அப்படின்னும் போது மேலே இருக்க ப்ரெஷர் இருக்குது. அங்கேருந்து நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக வருது. ஆனால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. எனக்கு வரா மாதிரி தான் 6 பேருக்கு வரும். இது ஒரு புத்தி நம்மளுக்கு. ஏன்னா அந்த புத்திக்காக தான் இப்போ நான் திருப்பி ரெக்கார்ட் பண்ணேன். நேற்றுக்கு பண்ணதுலேருந்து இன்றைக்கி திருப்பி ரெக்கார்ட் பண்ணுறேன். எனக்கு குறைஞ்சா மற்ற பேருக்கும் குறைஞ்சிருக்கணும். அந்த திங்கிங் வரக்கூடாது. அதை நான் சொல்லியிருக்கேன். அதனால தான் இப்போது அந்த மாதிரியான திங்கிங் எனக்கு கிடையாது. ஆனால் கம்பேர் பண்ணேன், ஏன் மற்ற பேருக்கு வரலன்னு. அது பண்ணக்கூடாது இல்லையா? அது ரொம்ப தப்பு. இப்போ எனக்கு நான் எடுத்தேன்னா என்னுடைய வாட்டர் லெவல் ஃப்ளோ குறைஞ்சிட்டே தான் இருந்தது. திடீர்னு ஒரு 5-6 மாதமாக குறைஞ்சிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது. அதனால் அதை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் இதான் ரொம்ப குறைஞ்சிருது. இப்போ என்னுடைய பிள்ளை அமெரிக்காவில் இருக்கார், யூஎஸ்ஏல. அவள் ஃபேமிலியோட 2 பேர குழந்தைகள் இருக்குது. அவளுக்கு உபநயனம் அப்படின்ட்டு வந்தால் போன மாதம் 5ஆம் தேதி அது உபநயனம் நடந்தது. அப்பயே இந்த பிரச்சனை, வாட்டர் பிரச்சனை, நிறைய ப்ராப்ளம் இருந்தது. என்னென்னா நம்ம சீக்கிரமே ஸ்நானம்லாம் பண்ணிடணும். ஏன்னா எல்லோரும் ஒரே நேரத்தில் எடுத்தான்னா பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணால் பிரச்சனை வரும். அது மாதிரிலாம் எங்களுக்கு தெரியும். அதை சொல்லிட்டு தான் நம்ம பண்ணோம். அவளும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா. அவளும் அந்த இதெல்லாம் முடிஞ்சு கிளம்பி போயிட்டா. 5ஆம் தேதி அது போயிடுத்து. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ இவ்வளோ பிரச்சனையில் திருப்பி 1 மாதம் ஓடி போயிடுது. அதுக்குன்னு ஒரு புத்தி வந்தால் தானே. இப்போ இந்த 5ஆம் தேதி, இந்த மாதம் 5ஆம் தேதி வந்துடுது. அப்போ தான் குரு பூஜை, வியாழக்கிழமை குரு பூஜை. நம்மளுக்காக இல்லை, எல்லாருக்காகவும் வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கோம் பெரியவாளுக்கு. அப்போ அந்த பூஜையும் போது என்னோடய பிரார்த்தனை ஒன்று வச்சேன். எனக்கு பெரியவா இந்த மாதிரி இன்றைக்கி குரோம்பேட் அரவிந்த் அவருக்கு அனுகிரகம் பண்ணி போர்வெல் போட்டு, அது போர்வெல்லில் நல்ல ஜலம் அந்த ஜலத்துலேருந்து எடுத்து உங்களுக்கு ஜலம் வைப்பாரே, அந்த மாதிரி அவர் பண்ண பக்திக்கு இல்லை. நான் இங்கே ஓவர் டேங்க்லேருந்து தான் வருது. எனக்கு போர்லேருந்து வரல. சுத்தமான தண்ணின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அதை ஃபில்டர் பண்ணி ஆர்ஓவில் அதுக்கப்புறம் அதை ஹீட் பண்ணி அதை கூல் பண்ணி அதை தினமும் உங்களுக்கு வைக்கிறேன்.
அவருக்கு கடைசியில் 2 சொட்டு ஜலம் தான் இருந்தது. அவர் உங்ககிட்ட கதறின்னு சொன்னார், 2 சொட்டு தான் பிரிவா, எனக்கு எப்படியா அனுகிரகம் பண்ணுங்க. அவருக்கு அனுகிரகம் பண்ணேன். இப்போ எனக்கு வாட்டர் குறைஞ்சிட்டே போகிறது. உங்களுக்கு நான் வைப்பேன் எப்படியுமே, அதில் சந்தேகம் இல்லை. இருந்தாலுமே அவரை மாதிரி எனக்கு கொஞ்சம் அனுகிரகம் பண்ணுங்க, குரோம்பேட் அரவிந்த் மாதிரி அனுகிரகம் பண்ணுங்கன்னு கேட்டேன். அது பண்ணுவாரா அப்படின்னா, இந்த மாதம் 5ஆம் தேதி இந்த குரு பூஜை முடிஞ்சவொடனே சாயங்காலம் கோவில்லாம் போயிட்டு வந்த பிறகு அப்போ எனக்கு வந்து ஒரு இது எங்களுடைய வாட்ச்மேன் ஒருத்தர் இருக்கார், ரமேஷ்னு. அது ரொம்ப வருஷமாக இங்கே இருந்துட்டுருக்க பையன்தான். அவனுக்கு எப்படி ஒரு 37 வயசு கூட இருக்கலாம், 35 வயசுக்கு மேலே இருக்கும், என்னுடைய ஞாபகம் கரெக்டாக இருந்தால் 35 வயசுக்கு மேலே இருக்கும். அவனுக்கு வந்து அவன் சின்ன 13 வயசில் இருந்தபோது இங்கே வாட்ச்மேனாக வந்த பையன், நேபாளி. அவன் நல்லா தமிழ் பேசுவான், பக்தி உள்ளவன். இருந்தாலும் என்னுடைய சேனலில் பாருடா தனமும் சொன்னேன், அவன் பார்க்கறதில்ல. அது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அதுக்கு நான் அவளுக்குன்னு ஒரு எப்பயும் புத்தி வருதோ. எனக்கு வந்து சேனலை அவன் பார்த்து எனக்கு வியூஸ் ஏறணும்னு இல்லை, ஏதோ அதுலேருந்து ஒரு இது க்ரியேட் ஆனால் ஓகே, பக்தி க்ரியேட் ஆகி பெருசான அவன் பக்திமான் தான், இருந்தாலும் வரட்டுமே அப்படின்னு தான் நம்ம கேட்டுருக்கோம். அதை என்றைக்கு நடக்கிறதோ நடக்கட்டும், பார்க்கட்டும். இப்போ அந்த பையன் வந்து அவனுக்கு சொன்னேன், இந்த மாதிரி குறையிறத நம்ம பார்க்கணுண்டா. அப்போ அதை டிஸ்கஷன் நிறைய பண்ணோம். அதாவது இப்போ வாட்டரில் எதுவுமே பிரச்சனை இல்லை, நம்ம நிறைய படிச்சிருக்கோம், பெரிய பெரிய படிப்புலாம். நம்ம வந்து இப்போ பிஎஸ், நான் அது சொல்கிறதுக்காக இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி டெக்னாலஜி அந்த மாதிரி நிறைய டிப்ளமாஸ் இதெல்லாம் வந்து கெமிக்கல் ஓரியன்டாக இந்த வாட்டர் ஃப்ளோ மேனேஜ் இதெல்லாம் படிச்சிருக்கோம். இருந்தாலும் இந்த புத்தி வேலை செய்யணும்ல, அது பெரியவா கொஞ்சம் அதை திருக்கி வைப்பார். அதெல்லாம் உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது, நான் அனுகிரகம் பண்ணாதான் பண்ணணும். அதனால தான் இது உள்ள ரொம்ப டீப்பாக போக முடியல. ஆனால் வாட்டர் வரும்போது வந்து அதில் வந்து ஒரு ஃப்ளோ மீட்டர் உண்டு. இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஃப்ளோ மீட்டர் தனியாக வச்சுட்டு அது உள்ளேருந்து எடுத்து அதை மெஷர் பண்ணி காமிக்கும். ஏன்னா போகிற ஃப்ளோவை அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளோ மீட்டர் வழியாக போனால் அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி போய் அப்புறம் தான் அது கரெக்டாக போகும். இப்படி இருக்கிறதுனால இது இங்கே இருக்கிறதுல என்ன இருக்குது எக்ஸாக்ட்லி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த புத்தியிலே அப்படி இருந்திருக்கேன். அதனால் இங்கே இங்கே ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. ஆனால் நம்மளுக்கு குறையிறதுன்னா அப்போ என்ன ஆகும், எல்லா பைப்பையும் மேலேருந்து மாற்றணும். எல்லா பைப்பும் மாற்றணும்னா அது டிடிஎஸ் ஜாபு. பைப் எல்லாத்துலேயும் ஏதாவது சோக்காக இருக்கலாம். ஏன்னா இப்போ ஃபில்டரை நம்ம க்ளீன் பண்ணும்போது ஆர்வோவில் ஏகப்பட்ட இது வருது. ஒரு 5-6 மாதம் தான் அதை தாங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம அது ஃபில்டரை தூக்கி போட்டுட்டு வேறு ஃபில்டர் போட வேண்டியிருக்கு. அப்படின்னா ஏகப்பட்ட இது பைப்லேயே ஆகிருக்கலாமே, அப்போ முழுக்க அது சோக்காக இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு தோன்றுறது. அதே நேரத்தில் நம்மளுக்காக இருக்குன்னா மற்ற பேருக்கு ஏன் ஆகலை அப்படின்னு ஒன்று தோன்றுறது. அது புத்தி வரக்கூடாது. இருந்தாலும் ஒரு கம்பேரிசனுக்காக அந்த பையனை கேட்கும்போது, மற்ற பேருக்குலாம் நல்லதாக சார் வருது, உங்களுக்கு பைப்பெல்லாம் தான் மாற்ற வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன்னு அவனும் சொல்லிட்டான். அப்போ அவனுக்கும் 13 வயசுலேருந்து இங்கே அந்த பையனுக்கு அவனுக்கு நல்ல புத்தி இருக்குது, அவனுக்கு புத்தி மாறி போயிடுது. எனக்கு படித்தவனுக்கு புத்தி அது கரெக்டாக அது உள்ளே போகலை. ஃப்ளோ மீட்டரை எப்போ பார்க்கணும்னு, அது எப்போ பார்க்கணும்னு தோடித்தனா பெரியவா கிட்ட வேண்டினதுனால அன்றைக்கி அடுத்த நாள் கார்த்தால வெள்ளிக்கிழமை, இப்போ இந்த வெள்ளிக்கிழமை மேலே போய் பார்த்தா அப்போ அந்த ஃப்ளோ மீட்டரை பார்க்கும்போது புரிஞ்சுது, அந்த ஃப்ளோ மீட்டர் வழியாக தான் போய் தண்ணி வந்து நம்மளுக்கு வருது. அதை மெஷர் பண்ணி தான் அந்த ரீடிங் நம்மளுக்கு வரும் மாதம் மாதம். அப்போது இதை கொஞ்சம் கட் பண்ணி பார்த்துட்டு அதில் என்ன இருக்குன்னு பாருடான்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணி அதை கொஞ்சம் தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் அடைச்சிட்டு அதை பார்த்தான்னா அதனுடைய இன்லெட் வர டேங்க்லேருந்து, ஓவர் ஹெட் டேங்க்லேருந்து அந்த ஃப்ளோ மீட்டருக்கு வந்து வெளியில் வருது. அந்த பாயிண்டில் வந்து ஒரு மெஷ் போட்டிருக்கு. அதில் கொஞ்சம் அந்த டஸ்ட்டெல்லாம் அடைச்சி ஒரு சக்கை மாதிரி அடைச்சுன்னு இருக்குது, ஒட்டடை மாதிரி அதெல்லாம் அடைச்சுன்னு இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவன் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வேறு எதுவும் ஒன்றும் பண்ணலை. அப்புறம் அப்படியே நேராக சார் திறக்கிறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள் அப்படின்னு திறந்தான்னா இது வரைக்கும் நான் பார்க்காத அளவுக்கு தண்ணி வந்ததுன்னா பெரியவா நம்மளுடைய பக்தி வைத்துன்னு இருக்கார். நம்மளுக்கு மீறி ஒரு சக்தி இருக்குன்றதை புரிய வச்சுருக்கார். அவனுக்கும் பக்தி கொடுக்கணும். அவன் குழந்தைக்கு ஏதோ ஆப்ரேஷன், சின்ன குழந்தைக்கு அப்படின்னு சொன்ன ஆப்ரேஷன், ஒரு சின்ன சர்ஜரி காலில், அதுக்கும் நல்லபடியாக நடக்கணும், பெரிய அனுகிரகம் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். அந்த பையன் ரமேஷுங்கிற பையனுக்கு ஜெய்சங்கர் அரசு மகாபிரிய பாதமே சரணம், மகாபிரிய பாதமே சரணம்.